சுடர் நேயர்களுக்கு வணக்கம். தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள சுமார் 24 கிராமங்கள் மற்றும் சிறிய நகரங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சின் பெர்பிக்னான் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவ சைப்ரஸ் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளிலிருந்து 4 நீர்வீழ்ச்சி விமானங்களை ஐரோப்பிய ஒன்றியம் அனுப்பியுள்ளது. பிரெஞ்சு பைரனீஸ் மலையடிவாரத்தில் உள்ள சுமார் 4,600 ஹெக்டேர் நிலப்பரப்பு இந்த தீயினால் கருகி சாம்பலாகியுள்ளது என்று உள்ளூர் அதிகாரி பியர் ரெக்னால்ட் தெரிவித்துள்ளார். வானிலை நிலவரம் மேலும் மோசமடைந்துள்ளதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் போராட்டம் மீண்டும் தீவிரமடையாக தொடங்கியுள்ளதாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனேஸ் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்கும் நோக்கில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தினசரி மசகு எண்ணெய் உற்பத்தியை மேலும் 1,88,000 பேரல்களாக உயர்த்த ஒபெக் கூட்டமைப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி அதிகரிப்பை தொடர்ந்து இந்த புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 41 காசுகள் குறைந்து ஒரு பேரல் $71.71 அமெரிக்காவின் WTI மசகு எண்ணெய் விலை 37 காசுகள் சரிந்து ஒரு பேரல் $68.32 வர்த்தகமானது. அமெரிக்கா ஈரானுடனான போர்ச்சூழல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை வழித்தட போக்குவரத்து பாதிப்புகள் காரணமாக கடந்த சில வாரங்களாக மசகு எண்ணெய் உற்பத்தி இலக்குகள் காகிதளவில் மட்டுமே இருந்தன. இதற்கிடையே ரஷ்யாவின் ஜாரோஸ்லாவ் மற்றும் லெனின்கிராட் பிராந்தியங்களில் உள்ள மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வல சடங்குகளில் பங்கேற்பதற்காக தலைநகர் தெஹ்ரானின் வீதிகளில் மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் செய்தி முகமை மற்றும் ஆகிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி நாட்டின் நவீன வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய பொதுமக்களின் கூட்டமாக இந்த இறுதி ஊர்வலம் அமைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் விவரித்துள்ளனர். இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்ட ஈரானிய மக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உருவப்படம் அடங்கிய விளம்பர பலகையின் மீது கற்களை வீசி எறிந்ததோடு தங்களது தந்தையை கொன்ற அமெரிக்காவையும் ட்ரம்பையும் சும்மா விட மாட்டோம் என்றும் பழிவாங்க கோரி தீவிர முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்கா இஸ்ரேலுடனான போர் தற்காலிக அமைதி ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு வந்துள்ளதுடன் குறித்த இறுதி சடங்கு நிகழ்வுகளால் இரு நாடுகளுக்கிடையேயான அமைதி பேச்சுவார்த்தை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசா நகரில் உள்ள அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக ஏராளமான பாலஸ்தீன நோயாளிகள் ஒன்று திரண்டு தங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெற அனுமதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நான் பொழுதுபோக்கிற்காக வெளியே செல்லவில்லை. என் கழுத்தில் புதிய கட்டிகள் தோன்றியுள்ளதால் நான் பயந்து போயுள்ளேன். எனக்கு அவசரமாக சிகிச்சை தேவை என்ற கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த அக்டோபர் 2025 காசாவில் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து சில எல்லை கடப்புகள் சுருக்கமாக திறக்கப்பட்டன. எல்லை திறக்கப்பட்ட மிக குறுகிய காலத்தில் ஒரு சில நோயாளிகள் மட்டுமே வெளிநாடுகளுக்கு செல்ல முடிந்த நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருப்பு பட்டியலில் தவித்து வருகின்றனர். எகிப்துடன் இணையும் காசாவின் முக்கிய நுழைவாயிலான ராஃபா எல்லை கடப்பு நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பசிபிக் பெருங்கடலில் சீனா மேற்கொண்ட ஏவுகணை சோதனைக்கு எதிராக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் கண்டனம் தெரிவித்துள்ளன. சீன கடற்படை அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் சோதனைக்காக ஏவியது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பென்னி வோங் சீனாவின் வேகமான இராணுவ வளர்ச்சி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடைபெறுகின்றது. ஜப்பான் அரசு சீனாவின் அதிகரித்து வரும் இராணுவ நடவடிக்கைகள் கடுமையான கவலைகளை அளிப்பதாக தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் பசிபிக் பிராந்தியத்தை ஏவுகணை சோதனை தளமாக சீனா பயன்படுத்துவது வரவேற்கத்தக்கதல்ல என கண்டனம் தெரிவித்தார். இந்த சோதனையை எந்த நாட்டையும் குறிவைத்து நடத்தப்படவில்லை என விளக்கமளித்தாலும் அண்டை நாடுகள் இதனை பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றன.
இந்தோனேசிய அரசு சார்பில் போர் விமானங்கள் புடைசூழ பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 3 நாடுகளுக்கான வரலாற்று சிறப்புமிக்க அரசுமுறை பயணத்தை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். இதன் முதற்கட்டமாக அவர் நேற்றைய தினம் இந்தோனேஷியா நாட்டின் தலைநகர் ஜகார்த்தா சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு அரசுமுறைப்படியான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு மந்திரிகள் மற்றும் உயரதிகாரிகளை அதிபர் பிரபோவா சுபியோந்தோ பிரதமர் மோடிக்கு அறிமுகம் செய்து விட்டார். ஜகார்த்தாவை வந்தடைந்தேன். விமான நிலையத்திலேயே நேரில் வரவேற்ற அதிபர் பிரபோவா சுபியாண்டோவின் அன்பான உபசரிப்பு என்பதை நெகிழச் செய்தது. இந்த பயணத்தின் போது பல்வேறு துறைகளில் இந்த கூட்டாண்மைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலான ஆலோசனைகளை அதிபர் பிரபோவா சுபியாண்டோவும் நானும் மேற்கொள்வோம். மேலும் இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இந்தோனேஷியாவில் இருக்கும் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பையும் நான் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன். ஜோக்ஜகர்த்தா நகரத்திற்கு வடகிழக்கே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து ஆலயமாக கருதப்படுகின்றது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸின் அழைப்பின் பேரில் இந்தோனேஷியாவிலிருந்து பிரதமர் மோடி மெல்போர்ன் நகரத்திற்கு செல்லவிருக்கின்றார். இறுதியாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சானின் அழைப்பின் பேரில் மெல்போர்னிலிருந்து ஆக்லாந்து நகரத்திற்கு பிரதமர் மோடி செல்லவிருக்கின்றார். பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் வணிக ரீதியிலான ஈடுபாடுகளை எவ்வாறு மேலும் விரிவுபடுத்துவது போன்றும் நியூசிலாந்து பிரதமருடன் மோடி விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். ரஷ்யா பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டு வருவதால் மக்களின் உயிர்களை பாதுகாக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை விரிவாக வழங்குமாறு சர்வதேச கூட்டாளிகளிடம் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: ரஷ்யர்கள் ஒரு புதிய பெரும் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றது. தயவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏவுகணைகள் வழங்குவதில் ஏற்படும் எந்தவொரு தாமதமும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். மேலும் அது போரை தொடர ரஷ்யாவை ஊக்குவிக்கும். உலகத்திடம் தேவையான அளவு மற்றும் தரத்தில் வான் பாதுகாப்பு உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாகவே நிச்சயமாக அமெரிக்காவின் முடிவுகள், ஐரோப்பாவிலும் உலகெங்கிலும் உள்ள வலிமையான நாடுகளின் முடிவுகள். உதவியை வழங்கும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை விரைவாக வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28 ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய இராணுவ தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரது இறுதிச் சடங்குகள் 4 தொடங்கிய நிலையில் இதனைத் தொடர்ந்து ஈராக்கில் உள்ள புனித நகரங்களான கர்பலா, நஜாப் ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன. கமேனியின் இறுதிச் சடங்குகள் தெஹ்ரானில் நடந்து வரும் நிலையில் நடந்த 2வது நாள் சடங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பேசிய கவிஞர் ரசூலி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றார். மேலும் அவர் பேசியது கூட்டத்தினரையே பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் பிரதமர் கொல்ல வேண்டும் என்ற பதாதைகளும் அங்கு காணப்பட்டன. நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபா உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். கமேனியின் மகனும் தற்போதைய உச்ச தலைவருமான அயத்துல்லா மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ளவில்லை. மொஜ்தபா படுகொலை செய்யப்படுவார் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுத்திருந்ததால் அவர் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகின்றது.